Hello friends, அனைவருக்கும் வணக்கம். செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாம்க்கான ஃபைனல் நம்மளோட மார்க் ஸ்கோர் வந்து வெளியிட்டிருக்காங்க. கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற கேள்வி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. நானும் நிறைய சர்ச் பண்ணேன். ஃபைனலி வி காட்டன் ஒரு சஜஷன்ஸில் இது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஜென்ரல் டர்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 110 ப்ளஸ் கட் ஆஃப் இருக்கலாம். ஜென்ரல் டர்ன் உமனுக்கு வந்து 105 ப்ளஸ், ஜென்ரல் டர்ன் உமன் தமிழ் இருந்தாங்க அப்படின்னா 100 ப்ளஸ், பிசியாக இருந்தாங்கன்னா 100 ப்ளஸ், பிசி உமனாக இருந்தாங்கன்னா 95 ப்ளஸ், பிசி உமன் தமிழ் இருந்ததுன்னா 92 ப்ளஸ், எம்பிசி இருந்ததுன்னா 95 ப்ளஸ், எம்பிசி உமன் 90 ப்ளஸ், எம்பிசி உமன் தமிழ் 88 ப்ளஸ், ஸ்கெடியூல்டு கேஸ்ட் 85 ப்ளஸ், ஸ்கெடியூல்டு கேஸ்ட் உமன் 82 ப்ளஸ், ஸ்கெடியூல்டு கேஸ்ட் உமன் தமிழ் இருந்தாங்கன்னா 80 ப்ளஸ், எஸ்டியாக இருந்தாங்கன்னா 79 ப்ளஸ் உங்களோட கிரேஸ் மார்க். ஸோ இருந்தது அப்படின்னா வந்துட்டு வி எக்ஸ்பெக்ட் யூ காட் அ ஜாப் ஆர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஃபார் எஸ்ஜிடி. ஸோ ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சஜஷன், நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் தான். இது மேபி டென்டேட்டிவ் மாறுதலுக்கு உட்பட்டது. ஏன்னா இப்போது ஒரு வேளை ஆட் பண்ணி இன்னும் நாங்கள் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி சைட்லேருந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் 80 ப்ளஸ் எல்லாருக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், நிறைய query போடுங்க டிஆர்பிக்கு. அட் த சேம் டைம் நிறைய வந்து உங்களோட மனுக்கள் நீங்கள் ஆஃபர் பண்ணுறது இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து வேக்கன்சியை ரைஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து 12 இயர்ஸாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்து வெறும் 2700 வேக்கன்சி அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான். நம்மளோட வேக்கன்சி ரைஸ் ஆனது அப்படின்னா 85 ப்ளஸ்க்கெலாம் வந்துட்டு கிடைக்கும். பாஸ் பண்ணியிருந்தாவே கிடைக்கும். மினிமம் 85 எடுத்தவங்க எல்லாருமே நல்ல மார்க்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த தடவை கிடைக்கல அப்படின்ட்டுலாம் யாரும் வருத்தப்பட தேவையில்லை. வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி மூவ் ஆன் ஆகிட்டே இருங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி டெட்டு வந்துட்டு 4 தடவை பாஸ் பண்ணவங்களா இருப்பீங்க. 2013, 17, 19, 22, தென் இப்போ ஒரு நியமன தேர்வு. ஸோ கடந்து வந்த பாதை நிறைய இருக்கும். அட்லீஸ்ட் 12 இயர்ஸ்க்கு அப்போ ஏஜ் அப்படின்ற போது நிறைய வேரியேஷன் இருக்கும். ஒரு 22ல் பாஸ் பண்ணியிருப்பீங்க, இப்போ 32 வந்திருக்கும். இல்லை நிறைய பேர் லைஃப்பில் வந்து மூவ் ஆன் ஆகிருப்பீங்க. அதனால் வந்துட்டு இது கொஞ்சம் கிராக் பண்ண முடியல இந்த எக்ஸாம் அப்படின்ட்டு யாரும் வருத்தப்பட வேண்டாம். பிகாஸ் ஆஃப் லைஃப் டைம் அந்த சர்க்கம்ஸ்டன்சஸை நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த ஜாப் வருமா அப்படின்னு கேட்டால் எஸ்ஜிடி இனிமேல் கால்ஃபார் ஆகிறது கஷ்டம்தான். ஏன்னா நிதி இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா காலி பணியிடங்கள் தொடக்கப்பள்ளியில் இல்லை அப்படின்ற 2 வார்த்தை தான் வரும். ஆனால் இது எல்லாம் தாண்டி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டிஆர்பியோட ஆனுவல் பிளானர் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு டிஆர்பி தான் வரும். அடுத்தது பிஜிடிஆர்பி, தென் பார்த்திங்கன்னா பிடி அசிஸ்டண்ட்டுக்கு கால்ஃபார் இருக்குது. இது 2 விஷயமும் நடக்கும். ஆனால் டெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு இது வரைக்கும் இனிமேல் டெட்டு வருமானு கேட்டிங்கன்னா அதுவுமே இந்த இயர் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும், இல்லை வராதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி டெட் பாஸ் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஜாப் போடணும். அது மட்டும் இல்லை, இதுக்கான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இந்த எக்ஸாம் மறுபடியும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும் நியமன தேர்வு அப்படின்ற ஒரு விஷயமும். ஸோ யாரும் வருத்தப்பட வேணாம். அடுத்த லெவலுக்கு மூவ் ஆன் ஆகுங்க. என்ன எக்ஸாம் இருக்குது, வேறு என்ன வகையில் நம்மளை வளர்த்துக்கலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு இனிஷியல் டேக்காக இருக்கட்டும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் கேண்டிடேட் ஹூ கிராக் டெட் எக்ஸாம். டெட் எக்ஸாமில் கிளியர் பண்ணாவே அதே பெரிய விஷயமாக தான் இருந்தது. இப்போ நியமன தேர்வுன்ற ஒரு விஷயமும் நம்மளை தாண்டி போயிட்டுருக்கு. அடுத்து இன்னொரு எக்ஸாம் கூட வரலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கெல்லாம் நம்ம அப்டேட்டாக வச்சுக்கக்கூடிய கால சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். நன்றி.